Welcome all of you to the video. In this video we are going to see chapter 1 relations of functions example 1.13. Let a is equal to 1 2 3, b is equal to 4 5 6 7 and f is equal to 1 4 2 5 and 3 6 be a function from a to b so that f is 1 to 1 but not onto function. So என்னன்னா a is equal to 1 2 3 கொடுத்திருக்காங்க, b வந்து 4 5 6 7 கொடுத்திருக்காங்க. So f வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, f வந்து 1 to 1 but not onto function. So என்னன்னா 1 to 1 f வந்து நம்ம கண்டுபிடிக்க வந்து f வந்து 1 to 1 பட் அது ஆன் டூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 1 உங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் ஃபங்க்ஷன் தான். ஸோ a is equal to 1 2 3 கொடுத்துட்டாங்க, b வந்து 4 5 6 7 கொடுத்துட்டாங்க. f என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 4 2 5 and 3 6. ஸோ இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. 1லேருந்து இந்த 4க்கு, 2லேருந்து 5க்கு, தென் 3லேருந்து 6க்கு இந்த ஃபங்க்ஷன் ரிலேட் ஆகிருக்குது. இது வந்து ஏ டு பியில் ஒரு ஃபங்க்ஷன். இது எஃப் 1 to 1 கேட்டால் இது 1 to 1 தான். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டு தான். இப்போ 1க்கு ஏதாச்சுன்னா 4 தான் வருது, எக்ஸ்ட்ராவாக அதுக்கு எந்த ஒரு எலமெண்ட்டாக அப்படின்னு ஒன்றும் வரல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் எலமெண்ட், தே ஹாவ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ 1க்குனா 1 வரல, 4 தான் வருது. 2க்குனாச்சுன்னா 5 வருது, 3க்குனாச்சும் 6 வருது. ஆஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் in B for different elements in A, it is 1 to 1 function. ஸோ அது நாட் ஆன் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்காக நீங்கள் ஒரு ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாங்க. ஸோ ஏ பி கொடுத்துருக்கு வச்சு நம்ம உள்ள எலமெண்ட்ஸ் எழுதிட்டு நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது ரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் நமக்கு வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்துடுது. ஆனால் இந்த 7 பார்த்தீங்களா, இந்த 7 மிச்சமாகுது. ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்காங்க. இந்த சைடு நீங்கள் இமேஜஸ் இல்லைன்னா, இந்த சைடு இப்போ சம்திங் ஏதோ ஒரு காலியாக இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு இதுக்கு 2 இமேஜ் இல்லைன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. பட் இந்த சைடு இல்லைன்னா அது ஃபங்க்ஷன் தான், பட் அது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஆன் டூ ஃபங்க்ஷன்ன்றது இருக்காது. இப்போ இங்கே 4 இருக்குதுன்னா இந்த 4க்கு வந்து ஆக்சுவலாக ஒரு இமேஜ் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. இதே போல் இது 3க்கு வந்து 7 ஒரு இமேஜாக இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ நாட் ஏ ஃபங்க்ஷன். இதுவும் நீங்கள் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. பட் இங்கே லெஃப்ட் ஓவரும் இல்லை, 2 இமேஜஸ் கொண்ட எலமெண்ட்ஸும் இல்லை. பட் உங்களுக்கு அந்த ரைட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு 7 ஒரு எலமெண்ட் மிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே எலமெண்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் இல்லைன்னா தான் அது ஆன் டு ஃபங்க்ஷன். இங்கே லெஃப்ட் ஓவராக இந்த 7 இருக்கிறதுனால ஆஸ் 7 பிலாங்ஸ் டு பி ஹாஸ் நோ ப்ரீ இமேஜ்னால் உங்களுக்கு தெரியும், முன்னாடி உள்ள இமேஜ். இந்த சைடு ஒரு இமேஜ்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லை. இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு எலமெண்ட் 3 லெஃப்ட் சைடாக இருந்தவங்களுக்கு லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது. ரைட் சைடில் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சுன்னா அது ஆன் ஃபங்க்ஷன் தான், பட் அது ஒரு ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.